தாய்ப்பாலில் கலந்த மொழி, தரணியிலே சிறந்த மொழி, செய்பருவ மழலையிலே சிதைத்தாலும் பொருத்த மொழி, காயென்றும் கனியென்றும் இலக்கணத்தை வகுத்த மொழி, நோயின்றி ஒலிகுறிப்பில் மாத்திரையை கொடுத்த மொழி, ஆயென்றும் அதியனென்றும் வள்ளல்களை காட்டுமொழி, பேய்வந்து படித்தாலும் பண்டிதனாய் மாற்றுமொழி, சாய்ந்தாலும் சூரியனாய் செங்கதிரை அளிக்குமொழி, காயாகி கனியாகி செம்மொழியாய் பழுத்த மொழி, தாயாகி தமிழருக்கு தன்னுதிரம் கொடுத்த மொழி, தமிழுக்கு என் முதல் வணக்கம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 8இல் கவிதை பேழையில் சுகந்தி சுப்பிரமணியம் எழுதிய முகம் என்ற கவிதையைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக மாணவ செல்வங்களே, சுகந்தி சுப்பிரமணியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இவர் கோவை மாவட்டம் ஆலாந்துறையில் பிறந்தவர். உயர்நிலை பள்ளி படிப்பை முடிக்காதவர். தன்னுடைய கணவன் கொடுத்த நம்பிக்கையால் கவிதை எழுத முற்பட்டவர். நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தகுந்தவர். மீண்டெழுதலின் இரகசியம், புதையுண்ட வாழ்க்கை போன்ற கவிதை தொகுப்புகளை வெளியிட்டவர். சுகந்தி சுப்பிரமணியம் படைப்புகள் என்ற கவிதை தொகுப்பில் அமைந்துள்ள கவிதைதான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இவருடைய கதைகளும் கவிதைகளும் சுகந்தி சுப்பிரமணியம் படைப்புகள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளன. கவிஞர் இப்பொழுது நம்மிடம் இல்லை. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளையும் சிக்கல்களையும் அவர்கள் அடையக்கூடிய அவமானங்களையும் வெளிப்படுத்துவதாக சுகந்தி சுப்பிரமணியத்துடைய கவிதைகள் அமைந்துள்ளன. சுகந்தி சுப்பிரமணியத்துடைய கவிதைகள் சின்ன சின்ன காட்சிகளாக நிறைந்திருக்கும். ஒவ்வொரு காட்சியும் பெரு மூச்சை வெளிப்படுத்தும், காயங்களை வெளிப்படுத்தும், பெண்களின் கதறல்களை வெளிப்படுத்தும், அவர்களுடைய கண்ணீர் தடத்தை வெளிப்படுத்துவதாக, மொத்தமாக பெண்களின் சான்றாக, பெண்களின் மொத்த வடிவமாக தன்னுடைய ஒவ்வொரு கவிதையையும் எழுதியிருக்கிறார். நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது முகம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக மாணவ செல்வங்களே, முகம் என்ற சொல்லை நாம் பார்ப்போம். முகம் என்ற சொல் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். முகத்தை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. அகம்னா உங்களுக்கு தெரியும், உள்ளம். மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துவது முகம். ஒரு மனிதனுடைய முகம் மலர்ச்சியாகவும் அதே நேரத்தில் இறுக்கமாகவும் இருப்பதற்கு காரணம் மனிதனுடைய மனம்தான். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் முகம் மலர்ச்சியாக இருக்கும். மனம் துன்பமாக இருந்தால் முகம் இறுகி காணப்படும். ஒரு கண்ணாடி எப்படி தனக்கு முன்னாடி இருக்கிற பொருளை அப்படியே பிரதிபலிக்கிறதோ அது போன்றுதான் முகமும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தும் முகம். இப்போ முகம் என்ற சொல் வட சொல்லா தமிழ் சொல்லா என்ற கேள்வி எழுகிறது. முகம் என்ற சொல் தமிழ் சொல்தான். எப்படி என்று கேட்கிறீர்களா? அதற்கான சான்றுகள் திருக்குறளில் இருக்கிறது, சங்க இலக்கியங்களில் இருக்கிறது. நம்முடைய கவிஞர்கள் முகம் என்ற சொல்லை தன்னுடைய கவிதைகளில் பயன்படுத்தியுள்ளனர். முகநக நட்பது நட்பன்று என்று வள்ளுவர் முகம் என்ற சொல்லை தன்னுடைய குறளில் பயன்படுத்தியிருக்கிறார். நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று மற்றொரு குறளில் முகம் என்ற சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதுபோன்று தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த முக மலர்ச்சியை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுபோன்று சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் அகநானூரிலும் கலித்தொகையிலும் முகம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. கூர்வால், குவிமுகம், வால்முகம் போன்ற சொற்கள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முகம் என்ற சொல் தமிழ் சொல்தான் என்பது உறுதியாகிறது. புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் தன்னுடைய புரட்சி கவியில் ஒரு கவிதையில் முகம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே உலகம் சாமோ என்ற கவிதையில் முகம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார். முகம் என்ற சொல்லை பயன்படுத்தாத கவிஞர்களே இருக்க மாட்டார்கள். நம்முடைய இலக்கணத்தில் கூட தாமரை முகம் என்று நாம் முகத்தை பயன்படுத்துவோம். அப்போ முகம் என்ற சொல் தமிழ்ச்சொல்தான் என்பது உறுதியாகிறது. இலக்கியங்களில்
பல சான்றுகள் இருக்கின்றன. மாணவ செல்வங்களே, தமிழில் ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் உள்ளன. அந்த வகையில் முகம் என்ற சொல்லை குறிக்க மட்டும் நம்மிடம் வேறு சொல் இருக்கிறதா என்றால் குறைவாக தான் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய உடம்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்பார்கள். அவ்வை சொல்வாள், எறும்பும் தன் கையால் எட்டிச்சான் என்று சொல்வாள். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய வளரக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் தன்னுடைய கையால் அது எட்டிச்சான் தான் இருக்கும். அப்படி மனிதனுடைய உடம்பில் முக்கியமாக இருப்பது தலை. அந்த தலையில் இருப்பதுதான் முகம். முகம் என்றாலே முன் நிற்பது, அதுதான் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய உடம்புல முன் நிற்பது எது அப்படின்னா முகம்தான். அதில் தான் அளவை பெயர்களை கூட முகத்தல் அளவை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கையில் இப்போ நம்முடைய உடல் உறுப்புகளே எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ கண் இருக்குது. கண்ணுக்கு வேறு சொல் என்ன இருக்குது? விழி அப்படிங்கிற சொல் இருக்குது. இப்போ நம்முடைய பல்லு இருக்குது. பல்லுக்கு வேறு சொல் தமிழ் என்ன இருக்குது? எயிறு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். இப்போ அதே போல் நமக்கு கை இருக்குது. கைக்கு வேறு சொல்லி என்ன பயன்படுத்துகிறோம்? கரம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்முடைய கால் இருக்குது. அந்த காலுக்கு என்ன சொல்கிறோம்? கீழே இருக்க பாதம், தாள் அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் வேறு சொற்கள் இருக்கும் பொழுது முகம் என்ற சொல்லுக்கு மட்டும் வேறு சொல் இருக்கிறதா என்றால் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. வதனம் என்பார்கள். வதனம் என்பது தமிழ் சொல் அல்ல, வடமொழி சொல். ஒரு மனிதனுக்கு முக்கியமான உறுப்பாக இருப்பது தலை. அந்த தலையில் இருக்கக்கூடியதான் முகம். அந்த முகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய முகம் எப்படி இருக்கிறது அதை சொல்வதாகத்தான் இந்த கவிதை இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமைகள் உண்டு. அந்த தனித்திறமை வெளிப்படும் பொழுது அவனுக்கு ஊக்கமும் உற்சாகமும் உடன் இணைந்து அவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. அந்த தனித்தன்மை மறையும் பொழுது அவனுடைய அடையாளம் மறைந்து விடுகிறது. அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அந்த தனித்தன்மை பீரிட்டு எழும்போது அவன் மீண்டும் உற்சாகம் அடைகிறான். அதுவும் இந்த சமூகத்தில் ஆண் பெண் வாழக்கூடிய சமூகத்தில் ஆண்களுக்கென்று ஒரு முகம் இருக்கிறது, பெண்களுக்கென்று ஒரு முகம் இருக்கிறது. ஆண்கள் தன்னுடைய முகத்தை எப்படி வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்கிறார்கள். பெண்கள் தன்னுடைய முகத்தை ஒவ்வொருவருக்கும் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய முகம் அவர்களுடைய சுயம் என்பது அவர்களுடைய சுதந்திரமாக அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆண் என்பவன் சுதந்திரமானவனாக இருக்கிறான். பெண் என்பவள் இந்த சமூகத்தில் இன்னும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாள். ஒரு ஆண் என்பவன் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். பெண் என்பவள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றும் இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது. ஒரு பெண் என்பவள் இன்று தாயாக இருக்கிறாள், மனைவியாக இருக்கிறாள், மகளாக இருக்கிறாள், அதிகாரத்தில் இருக்கிறாள், தான் விரும்பக்கூடிய உடையை அணிகிறாள், தான் விரும்பக்கூடிய அனைத்தையும் பெறுகிறாள். ஆனாலும் அவள் கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில்தான் அவள் இருக்கிறாள். ஒரு வீட்டில் பெண் இருக்கும் பொழுது அவளுக்கென்று இருக்கக்கூடிய முகத்தை அவளால் காட்ட முடியவில்லை. தந்தைக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது, தன்னுடைய கணவனுக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது, தன்னுடைய உற்றார் உறவினருக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது. இப்படி பலருக்கும் பல முகத்தை காட்டி காட்டி தன்னுடைய சொந்த முகத்தை இழந்து நிற்கிறாள். அவளுக்கென்று இருக்கக்கூடிய உரிமையும் அவளுக்கென்று இருக்கக்கூடிய கடமையும் அவளுக்கென்று இருக்கக்கூடிய சுதந்திரமும் பறிக்கப்பட்டு அவள் ஒரு சிறை கைதியை போன்று இருக்கின்றாள். அதை தான் சொல்வார்கள், இல்லையே இன்றுதான் பெண் எல்லா துறைகளிலும் இருக்கிறாளே, எல்லா பதவியிலும் இருக்கிறாரே என்று நினைக்கலாம். அது வேறொன்றும் இல்லை. கவி பேரரசு வைரமுத்து அழகாக சொல்வார், பெண் என்பவள் வீட்டு சிறையில் இருந்து விசாலமான சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாள் என்று தன்னுடைய கவிதை சொல்வார். ஆக பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவள்தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த சமூகம் முடிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் பெண் என்பவளும் ஆணை போன்றவள்தான். அவள் தாயாவதற்கோ மனைவியாவதற்கோ பிறக்கவில்லை என்பதை இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சமூகம் எப்படி பெண்ணை கட்டமைத்திருக்கிறது? அவளை அடிமைப்படுத்துவதாக தான் இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது. ஒரு புது கவிதையில் சொல்லுவாங்க, கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் ஆணவன் என்று சொன்னார்கள்,
கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் ஆணவம் என்று சொல்கிறார்கள் என்று ஒரு கவிதை இருக்கிறது. அதாவது ஒரு ஆண் கால் மேல கால் போட்டு அமர்ந்தா அவனை ஆண் அவன் என்பார்கள். அதே ஒரு பெண் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் ஆணவம் என்பார்கள். இதுதான் இந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஆக பெண் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன வழிகளை அடைகிறாள், என்னென்ன துன்பங்களை அடைகிறாள், என்னென்ன சிக்கல்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறாள் என்பதை குறிப்பிடும் விதமாகவும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த சமூகத்தில் தன்னுடைய முகங்களை மாற்றி 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 தன்னுடைய சொந்த முகத்தை இழந்து அலைகிறாள். அந்த முகத்தை, தன்னுடைய உண்மையான முகத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று தினந்தோறும் அலைந்து கொண்டிருக்கிறாள். அது அவளுடைய கடமையாக இருக்கிறது என்பதை பற்றி தான் சுகந்தி சுப்பிரமணியம் முகம் என்ற கவிதையில் அழகாகவும் சிறப்பாகவும் பெண்ணுடைய வழியை கவிதையின் மூலமாக சித்தரித்திருக்கிறார். இப்போ இந்த சமூகத்தில் ஒரு ஆண் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அவன் ஒரு முறை முயற்சி செய்தால் போதும். ஆனால் அதே சமூகத்தில் ஒரு பெண் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் அவள் கடின முயற்சி அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அது அவளுக்கு கிடைக்கிறது. ஆண்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது பெண்களுக்கு கடினமான முயற்சியால் மட்டுமே கிடைக்கிறது. அதை தான் இந்த கவிதை வெளிப்படுத்துகிறது. மாணவ செல்வங்களே, நீங்களும் இந்த சமூகத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சமம் உண்டு என்பதை உணர்ந்து, அதை அறிந்து, அதை தெரிந்து இந்த சமூகத்தில் வாழ வேண்டும். ஆண் என்பவர் உயர்ந்தவர் என்றோ பெண் என்பவர் அதற்கும் கீழானவர் என்றோ மனதில் நினைக்கவே கூடாது. நாம் மனதில் எப்பொழுதும் சமம் என்ற நினைப்பில்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் குடும்பம் என்ற வண்டி சிறப்பாக ஓட வேண்டும் என்றால் ஆண் பெண் என்ற இரு சக்கரமும் இணைந்தே செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் சிறக்கும், அப்பொழுதுதான் நம் நாடு சிறப்பாக இருக்கும், அப்பொழுதுதான் பெண்கள் மேன்மையடைவார்கள். இதையெல்லாம் நினைத்து கொண்டுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் நம்முடைய முகம் என்ற கவிதையை பார்ப்போம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, முகம் என்ற கவிதையை பார்ப்பதற்கு முன் நுழைமுன் என்ற பகுதியை பார்ப்போம். அதிலே உங்களுக்கு இந்த முகம் என்ற கவிதையின் சாராம்சம் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது. அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைத்தவராகிறார். சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. தொலைத்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்று நுழைமுன் சொல்கிறது. மாணவ செல்வங்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முகம்தான் உண்டு. ஆனாலும் சில இடங்களில் சிலருக்காக நம்முடைய முகத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பெண்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் ஒரு இடத்தில் கவிஞர் மு மேத்தா தன்னுடைய கவிதையில் சொல்வார். முதல் தேதி சம்பள பணத்தில் யார் யார் முகமோ தெரிகிறது என் முகத்தை தவிர என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதாவது முதல் தேதி சம்பள பணம் வாங்குகிறார். அந்த பணத்தை வாங்கி எண்ணும் பொழுது பால்காரருடைய முகம் தெரிகிறது, கடன்காரருடைய முகம் தெரிகிறது, வீட்டு உரிமையாளருடைய முகம் தெரிகிறது. இவர் யார் யாரிடம் கடன் வாங்கிறாரோ அவருடைய முகம்தான் தெரிகிறதே தவிர தன்னுடைய முகம் தெரியவில்லை என்று மு மேத்தா ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதைத்தான் முதல் தேதி சம்பள பணத்தில் யார் யார் முகமோ தெரிகிறது என் முகத்தை தவிர என்று. மாணவ செல்வங்களே, நம்முடைய கவிதையை பார்ப்போம். சுகந்தி சுப்பிரமணியம் எழுதிய முகம் கவிதையை பார்ப்போம். முகங்களுடன் முகம், எனது முகம் காணவில்லை, தேடுகிறேன் இன்னமும், எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது, முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது, நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் முகத்தை தேடியபடி, எல்லா முகமும் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது, என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது, ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும். இதுதான் மொத்த கவிதை. இப்போ ஒவ்வொரு வரியாக நாம் கவிதையை பார்ப்போம். முகங்களுடன் முகம், எனது முகம் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு கவிஞர். அதாவது முகங்களுடன் முகம், எனது முகம் காணவில்லை அப்படின்னா என்னுடைய முகத்தை நான் ஒவ்வொருவருக்கும் மாற்றிக்கொண்டே இருப்பதால் முகங்களுடன் முகம், எனது முகம் கலந்து விட்டது, என்னுடைய முகத்தை காணவில்லை, தேடுகிறேன் இன்னமும் என்று சொல்கிறார். எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது அப்படின்னு சொல்றாரு.
அதாவது எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது அப்படின்னா தன்னை தனக்குள்ளேயே அவர் தொலைத்து விட்டார். தன்னை தனக்குள்ளே அவர் தொலைத்து விட்டார். அதுதான் சொல்றாரு. எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் என் முகம் முகவரியற்று போனது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முகம்தான் அந்த பெண்ணுடைய அடையாளம். அந்த முகமே அவள் தொலைத்து விட்ட பிறகு அவளுக்கு முகவரியே இல்லாமல் போய்விட்டது. அதை தான் அவர் சொல்கிறார். மாணவ செல்வங்களே, எனது முகம் முகவரியற்று போனது இந்த கவிதைக்கு சமமாக இதை ஒட்டி வைரமுத்து ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடமோ அது மழையோ அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது வானத்தில் முகிலினங்கள் அலைகிறது, அதாவது மேகக்கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் அலையுது? தன்னுடைய முகவரிகளை தொலைத்து விட்டதா, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ என்று தன்னுடைய கவிதைகள் அவர் எழுதியிருப்பார். இந்த கவிதைக்கும் அந்த கவிதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். என் உடல் என்னை மறந்து போனது, நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் முகத்தை தேடியபடி அப்படின்னு சொல்றாரு. முகம் இல்லை, அதனால அந்த உடலே என்ன செய்யுதுன்னா மறந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. என் உடல் என்னை மறந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன் என் உடல் என்னை மறந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா முகமே இல்லை, அப்ப உடல் இருந்து என்ன ஆக போகிறது அந்த பொருளை அவர் சொல்றாரு. நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் முகத்தை தேடியபடி அப்படின்னு சொல்றாரு. வெற்றி வெளியில் என்ன, ஒரு பறவையினுடைய சிறகிலிருந்து ஒரு இறகு எப்படி அலைந்து கொண்டு இருக்கிறதோ, அல்லது வெட்ட வெளியில் ஒரு தூசு எப்படி பறந்து கொண்டு இருக்கிறதோ, அதுபோல நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி. எனது முகம் காணவில்லை, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது அப்படின்னு சொல்றாரு. அவளுடைய முகம் எல்லாம் காணா போச்சு. அப்படி காணா போனது ஒரு முகம் கிடையாது. ஏன்னா அவள் தான் பலருக்கும் பலவிதமாக தன்னுடைய முகத்தை காட்டி இருக்கிறாள் அவர் எழுதியிருப்பார். எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்ததுங்கிறார். ஏன்னா அவள் ஒரு முகம் அவள்கிட்ட கிடையாது. ஏன்னா அவளுக்கு பல முகம், பலருக்காகவும் தன்னுடைய முகத்தை மாற்றி மாற்றி கொண்டதால் அவருடைய பல முகமும் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லா முகமும் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா அதனதன் கோணத்தில் இயல்பற்று, அது எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி கிடையாது, இயல்பா இல்லை. எப்படி இருக்கு? இயல்பு அற்று இறுகி கிடந்ததுங்கிறாரு. ஒரு முக மலர்ச்சியோட கிடையாது, அது இறுகி கிடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்னுடைய முகத்தை நான் தேடியாகணும். அதற்கு சொல்கிறார், என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது, ஆனாலும் என் முகத்தை தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெற்றி வெளியில் அவளுடைய பல முகமும் இறுகி கிடக்கிறது, அதனதன் கோணத்தில் கிடக்கிறது. நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், இதுல எந்த முகம் என்னுடைய முகம்னு தெரியாது, ஆனாலும் இப்பொழுதேனும் என்னுடைய முகத்தை நான் தேடியாக வேண்டும், அதுவும் நான் தான் என்னுடைய முகத்தை தேடியாக வேண்டும் என்று இக்கவிதையில் சுகந்தி சுப்பிரமணியன் குறிப்பிடுகிறார். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு கவிதையை சொல்கிறேன். முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை, அதாவது முகங்களுடன் முகம் கலந்து போச்சு, என்னுடைய முகத்தை காணவில்லை. தேடுகிறேன் இன்னமும், நான் இன்னமும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது, முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி. எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது, ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் என்று பெண்களுடைய வலியை, பெண்களுடைய சுயத்தை இந்த கவிதையில் சுகந்தி சுப்பிரமணியம் வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிவித்துள்ளார். அதுவும் தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய கவிதை அனைத்தும் பெண்களை பற்றியதாகவே எழுந்துள்ளன. மாணவ செல்வங்களே, நீங்களும் சுகந்தி சுப்பிரமணியம் எழுதிய பிற கவிதைகளை படித்து பாருங்கள். அதுவும் பெண் பிள்ளைகள் நீங்களும் சுகந்தி சுப்பிரமணியம் போன்று கவிதை எழுதுங்கள். ஆண் குழந்தைகள் நினைக்கலாம், பெண்ணை பற்றி பெண்கள் தான் எழுத வேண்டுமா, நாங்கள் எழுதக்கூடாதா என்று நீங்கள் நினைக்கலாம். யாரை பற்றியும் யார் வேண்டுமென்றாலும் கவிதை எழுதலாம். படிக்கும் காலத்திலேயே, பள்ளி பருவத்திலேயே நீங்கள் கவிதை கலையை கற்றுக்கொண்டு அனைத்து குழந்தைகளும் கவிஞராக உருவெடுக்க வேண்டும். நாடு போற்றக்கூடிய கவிஞராக நீங்கள் வலம் வர வேண்டும். அதற்காக அந்த பயிற்சியையும் முயற்சியையும் பள்ளி பருவத்திலேயே நீங்கள் கடைபிடித்து கொண்டு கவிதையை எழுதுங்கள் மாணவ செல்வங்களே.
இந்த பகுதியில் உள்ள இலக்கண பகுதிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மாணவ செல்வங்களே, இக்கவிதையில் உள்ள இலக்கண பகுதிகளை பார்ப்போம். முதலில் இலக்கண குறிப்பை பார்ப்போம். அலைந்து என்று ஒரு சொல் இருக்கிறது. இதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். எச்சம் இரண்டு வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். அலைந்து என்ற சொல் இங்கு வினையெச்சம். அடுத்து மறந்து என்று ஒரு சொல் இருக்கிறது. இதுவும் வினையெச்சம்தான். இந்த இலக்கண குறிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அதனதன் என்று ஒரு சொல் இருக்கிறது. அதனுடைய இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். மாணவ செல்வங்களே, அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும். இரட்டை கிளவி இரண்டு சொற்களாக வருகிறது. அடுக்கு தொடர் இரண்டு சொல், மூன்று சொல், நான்கு சொல்லாகவும் வரும். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்ன வேறுபாடு என்றால், பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர், பிரித்து பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி. இதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் உங்களுக்கு தவறுகள் ஏற்படா. மாணவ செல்வங்களே, அடுத்து நாம் புணர்ச்சி விகுதியை பார்ப்போம். புணர்ச்சி விகுதியில் முதலில் அதனதன் என்று ஒரு சொல் இருக்கிறது. இந்த அதனதன் என்ற சொல்லை அதன் கூட்டல் அதன் என்று பிரிக்க வேண்டும். புணர்ச்சி என்றாலே உங்களுக்கு தெரியும், சேர்தல். அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் சேர்வதுதான் புணர்ச்சி. இங்கு அதன் என்ற நிலைமொழியில் இறுதி எழுத்து உடல், அதாவது மெய்யெழுத்து இருக்கிறது. அதன் என்ற வருமொழியில் முதல் எழுத்து ஆ, உயிரெழுத்து இருக்கிறது. இதற்கு என்ன புணர்ச்சி விதி என்றால், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியாகும். உடல் என்பது மெய்யெழுத்து, உயிர் என்பது உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்து. இன் கூட்டல் ஆ, நா, அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்னும் விதிப்படி அதனதன் என்று புணர்ந்தது. அதற்கு அடுத்து இன்னொரு சொல் இருக்கிறது. மாணவ செல்வங்களே, அடுத்ததாக எப்படி என என்ற சொல்லை பார்ப்போம். இந்த சொல்லை எப்படி கூட்டல் என என்று பிரிக்க வேண்டும். நிலைமொழியில் எப்படி டி என்ற எழுத்தை இட்டு கூட்டல் இ என்று பிரிப்போம். வருமொழியில் ஏ என்ற உயிரெழுத்து இருக்கிறது. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் உயிர், வருமொழியின் முதலெழுத்தும் உயிர். உயிரும் உயிரும் சேராது. ஆகையால் அதை இணைப்பதற்கு ஒரு மெய்யெழுத்து தேவை. அந்த மெய்யெழுத்திற்குத்தான் உடம்படுமை என்று பெயர். தமிழில் 18 மெய்யெழுத்துக்கள் உள்ளன. அதில் இய்யு இவ்வு என்ற இரண்டு எழுத்துக்களும் தான் உடம்படுமை எழுத்துக்களாக வரும். இந்த இய்யு இவ்வு என்ற எழுத்துக்களும் எதற்கு வரும் என்றால், ஈ ஈ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர்வரின் வவ்வும், ஏ வந்தால் இந்த இரண்டு எழுத்துக்களும் வரும். இங்கு நமக்கு ஈ என்ற எழுத்தில் முடிந்திருக்கிறது. ஆகையால் ஈ என்ற எழுத்து வருகிறது. அப்ப எப்படி வரும் என்றால், எப்படி கூட்டல் ஈ கூட்டல் என என்று வரும். அதற்கு அடுத்த விகுதியாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி ஈ கூட்டல் ஏ என்று எப்படி என என்ற சொல், எப்படி என என்று இந்த சொல் புணரும். மாணவ செல்வங்களே, அடுத்து நாம் பகுபத உறுப்பிலக்கணத்தை பார்ப்போம். பகுபத உறுப்பிலக்கணம் என்ற சொல்லை பாருங்கள். பகு பதம். பகு என்றால் பிரி என்று அர்த்தம். பதம் என்றால் சொல் என்று அர்த்தம். பதம் என்றாலும் சொல் என்றாலும் மொழி என்றாலும் கிளவி என்றாலும் ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள். இப்போ பகுபதத்தின் உறுப்புகளை முதலில் தெரிந்து கொள்வோம். பகுபதத்தின் உறுப்புகள் மொத்தம் 6. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது முதலில் இருப்பது பகுதி, இறுதியில் இருப்பது விகுதி, இடையில் இருப்பது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருப்பது சந்தி, சந்திக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருப்பது விகாரம், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பது சாரியை. இதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சொல்லில் குறைந்த அளவு 2 உறுப்புகள் இடம்பெற வேண்டும், பகுதியும் விகுதியும். அதிக அளவாக 6 உறுப்புகளும் இடம்பெறலாம். 2 உறுப்புகள் இடம்பெறக்கூடிய ஒரு சொல்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாழ்க என்ற ஒரு சொல் 2 உறுப்புகளை மட்டும் கொண்ட சொல். வாழ் கூட்டல் க, வாழ் பகுதி, கா வியங்கோல் வினைமுற்று விகுதி. அதுபோன்று
6 உறுப்புகளும் இடம்பெறக்கூடிய ஒரு சொல். மகிழ்ந்தனன், வந்தனன், இந்த சொல் எல்லாம் 6 உறுப்புகளும் இந்த சொற்களில் இடம்பெறும். இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, நம்முடைய கவிதையில் அலைந்து என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு நாம் பகுபத உறுப்பிலக்கணம் பார்ப்போம். அலைந்து என்ற சொல்லை அலை என்று நாம் பகுதியாக பிரிக்கலாம். ஏன்னா அலை என்பது கட்டளை சொல், பொருள் தருகிறது. அந்த அலை என்ற சொல்லை மேலும் பிரிக்க முடியாது. அலைக்கு அடுத்து இன் என்ற எழுத்து இருக்கிறது. இந்த எழுத்தை இத்து அடைப்புக்குள் இன் என்று பிரிக்க வேண்டும். அடுத்து தூ என்ற எழுத்து இருக்கிறது. தூ என்ற எழுத்தை இத்து கூட்டல் ஊ என்று பிரிக்க வேண்டும். பிரித்து விட்டால் பிறகு இந்த உறுப்புகளுக்கு நாம் பெயரிட வேண்டும். பகுபத உறுப்பிலக்கணத்தில் சொல்லை பிரித்தால் ஒரு மதிப்பெண்ணும், உறுப்புகளுக்கு பெயர் வைத்தால் மற்றொரு மதிப்பெண்ணும் ஆக 2 மதிப்பெண் வழங்கப்படும். இப்போ அலைந்து பார்ப்போம். அலை பகுதி, இத்து சந்தி, இன் ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையெச்ச விகுதி. இது போன்று பிற சொற்களையும் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். இப்பகுதியில் சில வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படலாம். எப்படி கேட்கப்படலாம் என்றால், முகம் என்ற கவிதை யாருடைய கவிதை என்று கேட்கலாம், அல்லது எந்த தொகுப்பிலிருந்து இந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்கலாம். 2 மதிப்பெண் என்றால் சுகந்தி சுப்பிரமணியம் எழுதிய கவிதை படைப்புகளை கூறுக என்று கேட்கலாம். 6 மதிப்பெண் என்றால் சுகந்தி சுப்பிரமணியம் முகம் என்ற கவிதையின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துவன, தெரிவிப்பன எவை என்று கேட்கலாம். இது போன்ற கேள்விகளை நீங்கள் படித்து பயிற்சி செய்தால் முழு மதிப்பெண்களையும் பெற முடியும். மாணவ செல்வங்களே, நீங்கள் சிறப்பாக படித்து தேர்வில் மிகுதியான மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.